ஸ்மால் சோல்ஜர்ஸ். ஆமாயா, எல்லாம் தமிழை பார்த்தா பதறிப்பீங்கன்னு தெரியும். ஆனால் அதான் உண்மை. ஃபண்டாஸ்டிக் ஃபோர் ஃப்ளாப் ஆகி போச்சு. இவன் சொல்றதெல்லாம் நெசந்தானா? ஆளாளுக்கு ஃபண்டாஸ்டிக் ஃபோர் வந்துச்சு தான். அடுத்தது வந்து டூம் வரும், டூமுக்குள்ள காட்டுவாங்க, டூமை பார்க்கலாம் அப்படின்ட்டு அவன் ஆசையாக இருந்தால் இந்த யூனிவர்ஸ் மறுபடியும் தூக்கி நிறுத்திடுவாங்க ஃபண்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு பார்த்தா பொட்டுன்னு போயிடுச்சு. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிடும்னு நோட்டிட்டு போயிடுச்சு தம்பி. ஸோ இந்த படம் அப்படி ஃப்ளாப் ஆனதுக்கு என்ன காரணம்? தட் மீன்ஸ் அது ஃப்ளாப்னா ஒரேடியாக படுத்து மொத்தமாக வாஷ் அவுட் ஆயிடுச்சா, கூட ரிலீஸ் பண்ண சூப்பர்மேனோட பீட் பண்ண முடியலையா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் ஏது காரணத்தை பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். வீடியோவில் பார்த்து முன்னாடி யாரெல்லாம் லைக் பண்ணிங்க, முக்கியமாக கீழே ஹைப் பட்டன் இருக்கு ஓகேவா, என்ன பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் கொஞ்சம் ஹைப் பட்டன் ஹைப் பண்ணி விடுங்க. கீழே தான் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் பக்கத்தில் இருக்குது. என்ன பண்ணால் ஹைப் பட்டன் வந்து ஹைப் பண்ணி விடுங்க. அப்புறம் நம்ம புது சேனல் ஓகேவா, புது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க சொல்லிச்சு. கூடிய சீக்கிரம் 40 வரப்போகிறோம். இவ்வளோ பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி 40 வரைக்கும் சொல்லிச்சு. ஓகே போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ டிடெக்டிவ் கந்தசாமி. ஃபண்டாஸ்டிக் ஃபோர் ரிலீஸ் ஆகும்போது சூப்பர்மேன் படம் ரிலீஸ் ஆகுது கூட. இதுக்கு முன்னாடி போட்டி இந்த படம் தான். பட் இதுக்கு ஒரு வாரமோ கொஞ்ச நாள் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணாங்க சூப்பர்மேன் பயங்கரமாக கல்லா கட்டுருச்சு, பயங்கர பேர் வாங்கிச்சு. சூப்பர்மேன் கம்பேக்டா, டிசி கம்பேக்டா, டிசி யூனிவர்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா அப்படின்ட்டு ஃபயர் விட்டு இருந்தாங்க. என்ன பிரச்சனை பண்ணா என்ன சொல்ற, ரெண்டும் போட்டியாக வரும்பொழுது சூப்பர்மேன்லாம் என்னத்த இது, இந்த படம் தான் அடுத்து அவெஞ்சர்ஸுக்கே வந்து லீடாக இருக்க போகுது, இதுதான் பார்ப்பாங்கன்னு இருந்துச்சு. நம்ம தான். பட் சூப்பர்மேன் வந்த புயல்ல மொத்த பேர் அந்த பக்கம் ஓடிவிட்டாங்க சூப்பர்மேன் பார்க்கறதுக்கு. எவனுமே இந்த படத்தை பேசவே மாட்டீங்களா, என்னடா எல்லாம் அந்த படத்தை பேசுறீங்க, எவனும் பேச மாட்டீங்கன்ட்டு மாறலாம் காண்டாயிட்டானுங்க. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. முன்ன பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, சூப்பர்மேன் பயங்கர இதுவாகி ஹிட் ஆயிடுச்சு. கலெக்ஷன் வைஸ்ல இதோட கம்பேர் பண்ணும்போது அதிகமாக அது இருக்கு. இதே மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகி ரிலீஸ் ஆன புதுசுல ஒரு நல்ல பேரா எடுத்துது, மறுபடியும் மார்வல் கம்பேக் கொடுத்துட்டாங்க. ஃபண்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு நல்ல படம் ஒன்று கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க. பட் என்ன போச்சு, அடுத்தடுத்த வீக்கெண்ட்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்படியே டிக்கெட் ரேட் கம்மியாக போச்சு. பார்க்க வந்த ஆடியன்ஸை காணாம போயிட்டாங்க. ஒரு பிக்கிங் காணா இதோட பார்த்தீங்க அப்படின்னா 80% மேலே வந்து குறைஞ்சிருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வந்தாலும் பாதியா 80% காலி. ஸோ வந்து இது இப்படி போனா அது பேர் ஃப்ளாப் தானே. இதுக்கு வந்து பல பேர் சொல்ற காரணம்னா மார்வல் முன்னாடி பண்ண சாட்டை தான் காரணம். மார்வல் வந்து என்கேமுக்கு அப்புறம் சரி கிடையாது, அவன் இஷ்டத்துக்கு பாடம் எடுக்கிறான், அவன் ஐடியாலஜி அஜெண்டா அதுக்கு வச்சு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. Why are you gay? பட் வந்து 2-3 படம் சரியா போகல. இதுக்கு முன்னாடி அந்த 2 படமும் சரியா போகல. அதனால மார்வல் என்ன பண்ணாங்க, வேணாம் இது எதுவுமே வேண்டாம், நம்ம வந்து நார்மலாக எடுப்போம், எந்த பாட்டு சஜெண்டாவும் வேண்டாம், விளையாடா பாடுப்போம் அப்படின்னு தான் வந்து இந்த ஃபண்டாஸ்டிக் ஃபோரை கொடுத்தாங்க. அப்படின்னு எவனும் பார்க்கல. எப்படினாலும் பிடிக்காது ஏன்னா ரீல்ஸே பண்ணலாம் போறேன்டா. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா தண்டர்போல்ட்ஸ், கேப்டன் அமெரிக்கா. அதுக்கு முன்னாடியே தி மார்வல்ஸ் அப்படின்ட்டு ஒரு காவியத்தை வந்து எடுத்துருந்தாங்க மார்வல் சைட்ல இருந்து. இதை கேப்டன் மார்வல் 2 ரிலீஸ் பண்ணலாம் அப்படிதான் இனிஷியலா பிளான் போட்டது. இப்போ என்ன போச்சு, கேப்டன் மார்வல் நடிச்ச ஆக்டர்ஸ் தெரியுமா, அவங்க வந்து பொலிட்டிக்கலாக ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு ஏகப்பட்ட கெட்ட பேர் இருந்தது. அவங்க வந்து நான் வந்து இந்த கொள்கைவாதி அது இதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆட்கள் கிட்ட வந்து பொதுமக்கள் கிட்ட வந்து கெட்ட பேர் வாங்கியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக தனியாக விட்டு அது ஓடாது. என்ன பண்ணுவோம், 2-3 சூப்பர் ஹீரோஸை வந்து ஒன்னா விடுவோம். நான் 3 ஸ்பைடர்மேன் விடும்போது நல்லா ரீச் இருந்துச்சு, அதே 3 சூப்பர் ஹீரோஸை ஒன்னா விடலாம் அப்படின்னு தான் மிஸ் மார்வல், கேப்டன் மார்வலோட ஃப்ரெண்டோட பொண்ணு, அப்புறம் கேப்டன் மார்வல், அவங்க 3 பேரை வச்சு பண்ணலாம்னு பிளான் பண்ணாங்க. ஆனால் படத்தில் ரைட்டிங்கும் சரியில்லை, படம் எடுத்ததும் சரியில்லை. கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான், மாதம் கூட இல்லை, கொஞ்சம் வாரங்கள் தான் நினைக்கிறேன் ஓகேவா. முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தக நிக் ஃபியூரி வந்து பயங்கர டெரரா ரொம்ப சீரியஸாக வந்து சீக்ரெட் டிமென்ஷனில் வந்திருப்பாரு. இதில் பார்த்தா ரொம்ப ஜாலியாக கலகலப்பா எல்லாம் நடக்கவே இல்லைங்க, சீக்ரெட் டிமென்ஷன் சீக்கிரட்டாகவே போயிருச்சுங்க அப்படின்ற மாதிரி தலைவன் ஜாலியாக கலர்ஃபுல்லாக இருந்துப்பா. அப்படி ரைட்டிங்கும் சொப்பல், எந்த ஒரு இன்ட்யூஷனும் இல்லை, இந்த படம் பார்க்க எந்த அவசியமே இல்லை, ஒண்ணுமே இல்ல. இதனால இந்த படம் ஓடாதுன்னு தெரிஞ்சுட்டு தான் அவங்க வந்து இருக்குது எக்ஸ்ட்ரா பணம் போட்டு ரீஷூட்ஸா எடுத்து தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு செலவு பண்ணியும் அந்த படமும் ஓடல, தோத்துக்கிட்டே இருக்கீடா. அப்புறம் கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு என்ன தேடுறாங்க இல்ல தனி ரோஸ்ட் அதுக்கு போடலாம் ஓகேவா, தனி ரோஸ்ட் வச்சிருங்க அதுக்கு. அது பாத்தீங்க அப்படின்னா அதுவும் ஓடல. கேப்டன் 4 தான் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் போட்டாங்க. பட் என்ன ஆகி போச்சு, ஆல்ரெடி கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், கேப்டன் அமெரிக்கா வின்டர் சோல்ஜர், கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் தாண்டி அடுத்து கேப்டன் அமெரிக்கா இது பண்ணாங்க. ஆனா கேப்டன் அமெரிக்கா இல்லாத கேப்டன் அமெரிக்கா தீவிரவாதத்தில் இல்லாத இந்த பதவிக்கு இன்னொருத்தர் அடுத்த ஆள் வந்து ஒரு கேப்டன் அமெரிக்கா வச்சு எடுத்தாங்க. இதுவும் சரியா ஓடல. அடுத்து தண்டர்போல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு, படம் சூப்பரா இருந்துச்சு. மார்வல் மணியே வந்துட்டான்டா வேற லெவல்டா அப்படின்னு சொல்லி வாய் முறதுக்குள்ள அதுவும் ஓடல. சரி இந்த படம் ஃபண்டாஸ்டிக் ஃபோர் கண்டிப்பா ஓடும்,
ஏன்னா வந்து மார்வல் லெகசி ஃபிலிம், இது லெகசி கேரக்டர்ஸ் கண்டிப்பா கொண்டு வந்தாங்க அப்படின்னா இதுதான் வந்து அடுத்த அவெஞ்சர் படத்துல லீடா இருக்க போகுது அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணாங்க. என்ன பண்றது, படம் ஓடாம போயிடுச்சு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. என்னடா இது படிச்சிருக்கீங்க. சில பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா, இதுக்கான காரணம் வந்து பெட்ரோ பாஸ்கல் தான். பெட்ரோ பாஸ்கல் வந்து அவர் வந்து சில கொள்கைவாதி, அவர் இந்த கொள்கை இருப்பாரு, அவர் வந்து அமெரிக்கன்ஸ் இது பண்ணாரு, அவர் வந்து அவங்களும் சப்போர்ட் பண்ணாரு அப்படின்ட்டுலாம், அவங்களும் சப்போர்ட் பண்ணாரு, இவங்களும் சப்போர்ட் பண்ணாரு, அவர் வந்து இந்த வானவில் கொடிலாம் சப்போர்ட் பண்ணுவாரு, அதனாலதான் எல்லா படத்தையும் நடிக்க வைக்கிறாங்க, அதுதான் காரணம் அப்படின்ட்டு சில தேரிஸ் போகுது. இன்னொரு தேரியா பண்ணா பெட்ரோ பாஸ்கல் வந்து எல்லா இடத்துலயுமே வராரு, எல்லா ஷோவும் நடிக்கிறாரு, எல்லா யூனிவர்சிட்டியுமே இருக்காரு, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இருக்காரு, ஸ்டார் வார்ஸ்ல வந்துட்டாரு, ஆஸ்டாபஸ்ல வந்துட்டாரு, இப்போ வந்து எம்சியூக்குள்ளேயே வந்துட்டாரு அப்படின்ட்டு எல்லாத்துலயும் ஒரு மூஞ்ச பார்த்து எங்களுக்கு வந்து போர் அடிச்சு போச்சுங்க அப்படின்ட்டு தான் யாரும் பார்க்க வரல அப்படின்னு சொல்றாங்க. என்ன போச்சு, பெட்ரோ பாஸ்கல் தான் காரணம் அப்படின்னு சில பேர் சொல்றதுனால கன்ஃபார்ம் இல்ல, ரூமரா போயிட்டு இருக்கு. சீக்ரெட் வார்ஸ்ல வந்து இவரோட போஸ்டர்லாம் கம்மி பண்ண போறாங்க, இவர் தான் மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக், இருந்தாலுமே இவரோட போஸ்டர் கம்மி பண்ண போறாங்க அப்படின்னு ரூமர் போயிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் பண்ண ரூமர் சொல்லிட்டு இருக்காரு. இது ஒரு காரணமா சொல்றாங்க. பட் என்ன பொறுத்த காரணம் சொல்லிட்டா, ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன் பயத்தில் மாறுல் அப்படின்ட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி தான் வேலை பார்த்தானுங்க. அவனுக்கு பயத்துல வேலை பார்த்த தெரியுமா, அதுதான் இந்த படத்தோட ஒரு ஃபிளாப்புக்கு ஒரு மெயின் ரீசன். எல்லாம் சூப்பர் படமே சிம்பிள் கதை தான். ஓகே, அது ஆக்சுவலி ஒரு சூப்பர் ஹீரோ ஜானருக்கு முன்னாடி அதை எதுக்குள்ள லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஃபேண்டசி லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ரியாலிட்டி நடக்காத ஒரு விஷயத்த ஃபேண்டசியாக சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சூப்பர் ஹீரோ காமிக்ஸே முதல்ல ஃபேண்டசிக்குள்ள தான் லிஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தான் சூப்பர் ஹீரோ மாறிச்சு, சூப்பர் ஜானும் வந்துச்சு. இப்படி ஃபேண்டசி கதை எப்பவுமே சிம்பிளான கதை தான் இருக்கும். இவன் என்ன பண்ணி விட்டானுங்க, இந்த சூப்பர்மேன் படம் எல்லாம் பேசுறாங்க, சூப்பர்மேன் டாக் அதிகமாக இருக்கு, எல்லா சூப்பர்மேன் தான் ப்ரைஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு எங்க இந்த படத்துக்கு ஹைப் குறை இல்லாமல் போயிடுமோ அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணிட்டானுங்க, எல்லா டைலும் கட் பண்ணி ஏகப்பட்டல விட்டானுங்க. ஒரு படத்துக்கு ஒரு டைல் விடலாம், டீசர் விடலாம், இஷ்டத்துக்காக விடுறது. முதல்ல ஒன்று விட்ட அதில் இவங்களை பற்றி எதுவுமே சொல்ல, எந்த கதையுமே சொல்ல. ஒவ்வொருத்தர் ரீட் ரிச்சர் இவர் தான் ஜானி ஸ்டாம், இவர் தான் திங்கு, இவங்க வந்து இப்போ கர்மாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல அப்படின்ற மாதிரி உனக்கு கொஸ்டின் மார்க் கூட விட்டு அழகா விட்டியா, அதோடு நிறுத்தி இருந்திருக்கணும். இல்லையா வேற ஏதாவது கிளிம்ஸ், வேற ஏதாவது ஷார்ட்ஸ், ஆக்ஷன் சீனு இப்படியே தான் காமிச்சிட்டு இருக்கணும். என்ன பண்ணி விட்டான், எல்லாத்தையுமே காமிச்சிட்டான். உண்மையா சொல்றேன், இந்த படம் ஃபர்ஸ்ட் டீசர் வரும்போது, ஃபர்ஸ்ட் லுக் வரும்போது ஏகப்பட்ட ப்ரிடிக்ஷன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. இதுக்குள்ள வந்து கேலக்டஸ் வர போறாரு, கேலக்டஸ் வந்து பயங்கரமா இருக்க போறாரு, காமிக் அக்யூரேட்டா இருக்க போறாரு, இதுக்குள்ள வந்து பிராங்க்லின் ரிச்சர்ஸ் வர போறான், அந்த குழந்தை குட்டி குழந்தை தெரியுமா, அந்த குட்டி குழந்தை வரப்போகுது. ஓகே, அப்படி ப்ரிடிக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் இந்த யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடும், மொத்தமா காலி ஆயிரும், டூமுக்கு வந்து இந்த குழந்தை தேவைப்படும், பிராங்க்லின் ரிச்சர்ஸ் தேவைப்படும், ஆக டூம் வந்து கடத்தை ட்ரை பண்ணுவான் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த ப்ரிடிக்ஷன்லாம் உண்மையிலேயே அந்த படத்துல இருக்கு, இல்லைன்னு சொல்ல, பட் அது கிளிம்ஸா வந்து கன்ஃபார்ம் பண்ணாம இருந்திருக்கணும். படம் டீசர்லயே வந்து நாளைக்கு ஃபைனல் ட்ரெய்லர் எல்லாத்தையுமே எல்லாம் சீக்கிரம் பண்ண எல்லாத்தையும் உடச்சானுங்க, அப்படியே உடச்சானுங்க. கேரக்டர்ஸ் வரமாட்டான்னு தெரியாது, கடைசி நடந்து போறது, கடைசியில் ஃபேஸில் காமிச்சானுங்க, ஃபேஷிப்பே காமிச்சானுங்க, குட்டி பையன் பிறந்த காமிச்சிட்டாங்க. இப்படி எல்லா சீனையும் காமிச்சா இது ஹைப்பர்ல இந்த படத்துங்களாம் அவ்வளோதான், இதான் கதையா எது படம் பார்த்துக்கிட்டு அப்படின்னு தான் தோணும். இதே தப்பு தான் தோறனால பண்ணியிருப்பாங்க, பட் அதுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கும், ஒரு சேலிங் பாயிண்டாக இருந்துச்சு. பட் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா சீனுமே ரிவீல் ஆயிடுச்சு, எல்லா சீக்கிரம் வெளியே ரிலீவ் ஆயிடுச்சு. இவங்களே அஃபிஷியல் லீட் விட்டதுக்கு அப்புறம் ஏன் உட்காந்து பார்ப்பான். இது பத்தாதுக்குன்ட்டு மார்வல் வந்து முந்தைய படங்கள்ல ஃபண்டாஸ்டிக் 4 டீமை எந்த அளவுக்கு டம்பா காட்ட முடியுமோ அப்படி டம்பா காமிச்சிட்டு இருந்தாங்க. குறிப்பா சொன்னா ஒரு கேரக்டர் வருது, ஒரு டீம் வருது அப்படின்னா அதுக்கு ஒரு ஹைப் கண்டிப்பா வேணும். உதாரணம் சொன்னா டெட்பூல் வராருப்பா, டெட்பூல் இந்த யூனிவர்ஸ் வராருப்பான் போது டெட்பூலோட ஹைப் இருந்துச்சு. இது இவங்களாம் ஒன்றும் கலெக்ட் பண்ணல, ஃபாக்ஸ் நியூஸ்ல கேட்டு வச்சுட்டாங்க, டெட்பூல்லாம் இப்படி தான் இருப்பான், டெட்பூல் இப்படி தான் இருக்கும், டெட்பூல் தலைவர் வந்து மாசா பேசுவாரு அப்படின்ட்டு ஒரு ஹைப் ஒன்று இருக்கும். ஓகேவா, இந்த ஹைப் தான் டெட்பூல் 3 MCUல வருது அப்படின்றதுக்கு ஒரு அடித்தளமா இருந்துச்சு. ஸோ அந்த கேரக்டர் கெத்தா மாசா இருந்தாதான், ஓ இந்த அளவுக்கு பயங்கரமானவனா, ஓ இந்த அளவுக்கு மாசானவனா, அப்போ இவனுக்கு ஒரு தனி படம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கு வந்து பார்க்கவே தோணும். தானோஸை எடுத்துங்க, தானோஸை பல இடம் டீஸ் பண்ணிட்டே இருந்தாங்க, இன்ஃபினிட்டி வேற தானோஸை பார்க்கும்போது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி பிளாக் பாந்தர் எடுத்துக்கங்க, பிளாக் பாந்தர் முதல்ல சிவில் வார் தான் காமிச்சிருப்பாங்க. பிளாக் பாந்தர் வந்து அந்த சிவில் வார் டைம்ல மெயின் வில்லனா வந்து இவர் தான் அவனை வந்து மெச்சூரா ஹேண்டில் பண்ணிருப்பாரு. அவர் வந்து அப்பாவை கொலை பண்ணவன் ஈஸியாக போட்டு தெரியணும் அப்படின்னு வெஞ்சன்ஸை காமிச்சிடலாம். அதை காட்டாம வெஞ்சன்ஸ் டைம் இல்ல, இங்கிற பச்சையை தீத்தா போதும் அப்படின்ட்டு அவனை கூட்டு போயிருந்திருப்பாரு இந்த ஓசி மூவை. இந்த மாதிரி கெத்தான ஆளிவன் இதுல போய் சண்டை போடுறான் அப்படின்னு பார்க்கும்போது அவனுக்கு ஒரு படம் கொடுக்கும்போது பிளாக் பாந்தர்ரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஃபண்டாஸ்டிக் ஃபோர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு படம் டம்ப் பண்ணாங்க. இந்த டீம்ல 4 பேருமே மாஸ் தான், 4 பேர்ல 2 பேரை மற்ற படங்களை காமி டம்ப் பண்ணாங்க. குறிப்பா சொல்ல
யாருன்னா மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக் தான் இந்த டீம்ல பயங்கர புத்திசாலி. அந்த ஒரு காரணனால தான் யூனிவர்ஸ்ல இருந்திருப்பாரு, காமிக்கல் யூனிவர்ஸ்ல இருந்திருப்பாரு. இந்த அளவுக்கு புத்திசாலி ஒருத்தர், இந்த அளவுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அழகா தீர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒருத்தர், அவர் எப்படி காமிச்சிருந்திருக்கணும் இந்த மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ல. அந்த யூனிவர்ஸோ எந்த யூனிவர்ஸோ, இது ஒரு யூனிவர்ஸ்ல இருக்கிற இந்த கேரக்டரை கூட்டு வரும்போது இந்த கேரக்டர் எவ்வளவு மாசா காமிச்சிருந்திருக்கணும். என்னமா வந்து எடுத்த உடனே பாப்கார்னை பிரிக்கிற மாதிரி ரப்பர் பந்தமே ஆக்கி விட்டாங்க மிஸ்டர் ஃபண்டாஸ்டிக். எதுவுமே பண்ண அட்டாக்கே பண்ணல. எடுத்த உடனே முதல் பலி அவர் தான், சரி ரெண்டாவது பலி. அடுத்து பார்த்தீங்கன்னா டெட்பூல் உள்ள படத்தில் நம்ம கிறிஸ் ஈவன்ஸ் வந்து திரும்ப ஜானி ஸ்டாமா திரும்ப பார்த்தது சந்தோஷம் தான். ஒன்று அவர் வந்து ஏதாவது பண்ணி தப்பிச்சு போயிட்டாருப்பா, எஸ்கேப் ஆயிட்டாருப்பா அப்படின்னு காமிச்சு தான் நல்லா இருந்திருக்கும். பாதி பேர்ல எஸ்கேப் ஆயிட்டாருப்பா, இங்கே மாட்டிக்கிட்டாருப்பா, அப்புறம் கிடையாது தெளிய வந்துட்டாருப்பா அப்படியே நல்லா இருந்திருக்கும். ஈஸியாக என்ன பண்ணிருப்பாங்க, பேட்ரோ அது ஒரு மியூட்டன்ட் தான், ஓகேவா. நான் பவர் வைஸாக சொல்ல வரல ப்ரோ, கம்பேர் பண்ணால் அவன் தான் ப்ரோ பவர்ஃபுல்லு, அதெல்லாம் நான் பேச வரல. பேட்ரோ எது காட்டணும் தேவையே இல்லையே. இப்படி எடுத்த உடனே இவன் நெருப்பு அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது பேட்ரோ கேரக்டரை வச்சு நான் அப்படியே டம்ப் பண்ணி படுக போட்டாங்க. அதுக்கப்புறம் இவன் டம்மி தான் போடா, இவன் வேஸ்ட் தான் போடா, இவனுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற தாட் தான் வருமே தவிர இந்த ஒரு கேரக்டர்ஸ்லாம் வேற லெவல் கேரக்டர்ஸ், பயங்கர மாசம் கேரக்டர்ஸ், இவனை பார்க்கணும், இவங்க என்னமே சாகசம் பண்றாங்க பார்க்கணும் அப்படின்ற எண்ணம் ஆடியன்ஸ்க்கு வரவே வராது. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. ஸோ ஒரு கேரக்டர் பில்டுன்றது ரொம்ப முக்கியம். அதை இவங்க பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் தான் அஜெண்டா அதெல்லாம் மற்றதெல்லாம். ஸோ இந்த படம் இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு ரெவன்யூ கம்மியானதுக்கும் இதெல்லாம் ஒரு முக்கியமான காரணம். லாஸ்ட் மினிட்ஸ் வரைக்கும் உட்காந்து எடிட் பண்றது, அப்புறம் வந்து ரீஷூட் போறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தனால தான் இந்த படத்துக்கு இந்த ஒரு பரிதாப நிலை ஏற்பட்டிருக்கு. இன்னும் அந்த படம் ஃபுல்லா ஓடி முடியல, இன்னும் ஓடி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போதே வந்து இந்த படம் ஃபுல் டவுன்லாம் எடுக்காது, அவ்வளோதான் இது படம் ஃபிளாப் தான்ட்டு அவங்க எல்லாரும் யூடியூப்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ஆர்டிகல்லையுமே படம் ஃபிளாப் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ சொல்றது முன்னால் செஞ்ச நீ பாவம் பின்னாடி வந்து அடிக்குதுடா உண்ட. அப்பயே சொல்ல கேட்டியா, கொள்கைவாதியில கூட வச்சுக்காத, அது இன்னைக்குமே ஆபத்துட்டு. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. டைவர்சிட்டி காட்டுற தப்பு இல்லை, டைவர்சிட்டி எல்லாம் தான் முக்கியம் தான், ஓகேவா. இது ஆல்ரெடி முன்னாள் மார்வல்ல இருந்துச்சு. யாருமே சொல்றது பிளாக் ஆர்டர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா பிளாக் பாந்தர் போனா எவ்வளோ கோடி வசூல் பண்ணிச்சு. எல்லாம் ரேசிஸ்டா பார்க்காம இருந்தான். வார் மிஷனுக்கு எத்தனை பேர் ஃபயர் விட்டானுங்க. அந்த கேரக்டர் பிடிக்காம இருந்தானுங்க. நிக் ஃபியூரி வந்து 6 மாதம் சொன்னாலுமே நிக் ஃபியூரிக்கு ஒரு மாசம் இருந்துச்சா, இருக்குதா இல்லையா. என்ன பிரச்சனை, டைவர்சிட்டி காட்டு தான். டைவர்சிட்டி எப்படி யூஸ் பண்றது உங்களுக்கு தெரியல. நீங்க என்ன பண்றீங்க, லாகவாலன்ஸ் இருப்பாரு, அவர்கிட்ட டூசர் போறீங்க. ராகவாலன்ஸ் என்ன எடுக்கிறது ஒரு பேய் படம், அதுக்குள்ள அழகா டைவர்சிட்டி காமிச்சிருப்பார் தலைவன். ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஒரு முஸ்லீம் மந்திரம் தான் வந்து இப்போ பேய் ஓட்டுவாங்க. செகண்ட் பார்ட்ல சர்ச்சில் போய் பேய் ஓட்டுவாங்க. தேர்ட் பார்ட்ல ஒரு நம்பூதிரி தான் வந்து பேய் ஓட்டுவார். இதே மாதிரி காஞ்சனா ஃபர்ஸ்ட் பார்ட்ல பாத்தீங்க அப்படின்னா 2 மாதத்தையும் அழகா காமிச்சு அழகா கொண்டு போயிருந்திருப்பா. அப்படியே நம்ம ராவலான்சன் போய் ராவலான்சனை கத்துக்கடா டைவர்சிட்டி எப்படி காட்டணும் அப்படின்ட்டு. ஏதோ எப்படி காட்டணும் தெரியாம தப்பா காமிச்சு ஓவர் ஃபெமினிஸ்ட காட்டுறான்னு காமிச்சு தேவலாம் வந்து அடி வாங்கிட்டானுங்க. இது என்ன பிரச்சனைனா, டாக்டர் டூமோட படம் டூம்ஸ்டே இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வரும்னு சொல்றாங்க. இந்த படம் ஓடல, இப்போ 1 பில்லியன் படம் எடுத்தாலும் அது ஓடுமான்னு தெரியல, இதே ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. டூம்ஸ்டே பாத்தீங்க அப்படின்னா ஒரிஜினலா அந்த கார வேண்டியது கேங் டைனஸ்டி தான், அதான் லீட் விட்டுட்டே வந்தாங்க. இப்போ அதை கட் பண்ணிட்டு அப்படியே இதுக்கு பண்ணிட்டாங்க. கேங்னஸ் தனி ரோஸ் போடுறேன் அதை தூக்கிட்டு தான் கொண்டு வந்தாங்க. இப்போ இந்த படம்லாம் ஓடல அப்படின்னா இதுக்கே பெரிய ஐப்பு இல்லைன்னா அதுக்கு எப்படி ஐப்பு இருக்குன்னு தெரியல. உண்மையா சொல்றேன், ராபர்ட் டவுனி ஜூனியர் மட்டும் ஆர்டிஜே மட்டும் டூமா அடிக்கல அப்படின்னா டாக்டர் டூமு கூட இங்க ஹைப்பே இருக்காது. உண்மையதான். இந்த அயன் நாட்டுக்கு தெரியுமா, அயன் நாட்டுக்கு தலைவன் வந்து விளம்பரம் பண்ணிருப்பாரு. என்னம்மா வாழ்க்கையம்மா சாப்பிட்டியாம்மா அப்படியாப்பா அப்படின்லாம் வந்து ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வந்து பேசிட்டுலாம் போவாரு. நீ ஆல்பத்தை காமிச்சாலும் சரி, அலப்பறை காமிச்சாலும் சரி, 5 பைசா கிடையாது அப்படின்ற மாதிரி எவனுமே பார்க்கல. இதுல வர இந்த அயன் நாட்டோட ஃபாலோவர்ஸ், அயன் ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா மார்வல் ஃபேன்ஸ் தான் ரேசிஸ்ட், நான் ஒரு பிளாக்னா தான் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு கண்ணி விட்டுருப்பாங்க. அவனை விடாதீங்க, அவனை வெட்டி கொல்லுங்க. பிரச்சனை ரைட்டிங் தான். அயன்மேன் லைஃப் யாராவது கொண்டு போயிருந்தா எல்லாம் பார்த்துருப்பாங்க. அயன்மேன் வந்து பணக்காரன், ஆதான் வளர்ந்தான், பணம் எல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்றாம இந்த மாதிரி பேசியிருப்பாங்க. அது முடியாத காரியம். டோனி குகையில இருந்த போது உடைஞ்சு போன பாகங்களை வச்சு இது அற்புதமா தயாரிச்சிருக்கான். நான் டோனி ஸ்டார்க். இந்த மாதிரி வந்து லகசிலாம் விட்டுட்டு லகசியை பார்க்காம ஒரு கேரக்டர் கொண்டு வரணும்னு தெரியாம இஷ்டத்துக்கு பண்ணதான் இங்க பெரிய பிரச்சனையே. இப்போ மார்வல் ஹயர் பண்ண தெரியுமா, ரைட்டர்ஸ் இது கொள்கைவாதியா பார்த்து ஹயர் பண்ண தெரியுமா, அவங்கலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சேவ் ஆயிட்டாங்க, அவங்க அடுத்த பிசினஸ் பார்த்து போயிடுவாங்க. இப்போ கெட்டு போனதுன்னா இந்த எம்சியூ தான். எம்சி யார் ரீபில்ட் பண்றது, யார் திரும்பி கொண்டு வர்றது. இப்போ மல்டிவர்ஸாக நெகட்டிவ் போயிடுச்சு, மல்டிவர்ஸாக வேஸ்ட், அடுத்து மியூனியன்ஸாக இருக்கு. இப்போ இதை பண்ணாதான் அடுத்த கட்டா தடிதளம் போட முடியும். இப்போ இதுவே இதுவாச்சுன்னா அடுத்து அதுக்கு எப்படி கொண்டு போவீங்க. அப்போ நண்பர்களே, நான் வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் பேசல, நான் பேச அமெரிக்க
இருக்க விஷயம் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். தப்பாக எடுத்துக்கிட்டு கம்மி சுத்தா வராதிங்க. அப்புறம் அதான் இது இப்படிலே இந்த எம்சி ஓடாதுக்கு கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் புது கடை போண்டா கடை போட்டிருக்கேன் கேப்டன் கேகேன்ட்டு. இவனுக்கு நக்கிட்டு போயிட்டான்னா நானே வீடியோ போட்டு சம்பாதிக்கிறது எங்களுக்கு சேனல் எடுத்தது மகிழ்விக்கிறது. ஐயோ மார்பிள் திரும்ப கம்பேக் கொடுத்து தொலையா, இதான் நல்ல கேரக்டர் போட்டு பாடியா, சும்மா வத்தல் சுத்தல் போட்டு உசலை வாங்கிட்டு இருக்கேன். தெரிஞ்சுக்க கரெக்டா இருந்துக்க. ஓஜி கேரக்டர்ஸாக கம்பேக் கூடியா, தோருக்கு ஒரு படம் கொடுக்கலாம், ஹல்க்கு ஒரு படம் கொடுக்கலாம், அவங்களாம் சும்மா வச்சுட்டு இருக்கேன். படம் கொடுக்கன்ற பேரில் தோர் ஃபோரை கண்டா எடுத்து வச்சிருக்கேன். ஒரு நல்ல படம் எடுக்கிறியா, யாரையா நீ? என்ன கருமையா இது? இப்படியே விட்டா கெவின் ஃபையை மாற்றி வைக்க போகுது. ஓகே இந்த லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம இந்த படத்தை பார்த்துருப்போம் ஏன் ஓடல அப்படின்ட்டு. உங்களோட தாட் என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இந்த மாதிரி டாப் என்ன வீடியோ போனீங்க கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். அப்புறம் ஹைப் மறந்துடாதீங்க, ஹைப் பட்டன் அமைக்கி ஹைப் ஏற்றி விடுங்க. அப்போ தொடர்ந்து வீடியோ போட முடியும். இதே மாதிரியான இன்னொரு சோழ சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.